மாட்டுப் பொங்கல் உருவான கதை உங்களுக்கு தெரியுமா? இதை பற்றி சுவாரஸ்யமான கதை மற்றும் செய்ய வேண்டிய பழக்கங்கள். ஒருமுறை சிவபெருமான் தனது வாகனமான நந்தியிடம் ஒரு செய்தியை சொல்லி பூலோகம் செல்லுமாறு பணித்தார். சிவன் சொன்ன செய்தி, பூமிக்குச் சென்று மக்களிடம் தினமும் எண்ணெய் தேய்த்து குளிக்கவும், மாதம் ஒரு முறை மட்டும் உணவு உண்ணவும் சொல் என்றார். நந்தி செய்த தவறு. பூலோகம் வந்த நந்தி குழப்பத்தில் மாற்றிச் சொல்லிவிட்டார். தினமும் உணவு உண்ணுங்கள், மாதம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிங்கள் என்று கூறிவிட்டார். இதனால் பூமியில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என்பதை அறிந்த சிவபெருமான் கோபமடைந்தார். உன்னால் தான் மனிதர்களுக்கு அதிக உணவு தேவைப்படுகிறது. எனவே நீயே பூமிக்குச் சென்று அவர்களுக்கு உழவுத் தொழிலில் உதவியாக இருந்து உணவை உற்பத்தி செய்து கொடு என்று சாபமிட்டார். அன்று முதல் மாடுகள் மனிதர்களுக்கு உதவியாக இருந்து வருகின்றன. அவற்றுக்கு நன்றி சொல்லவே மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. செய்ய வேண்டிய 5 முக்கிய விஷயங்கள். 1. நீராடல் மற்றும் அலங்காரம். மாடுகளை ஏரி அல்லது குளத்திற்கு அழைத்துச் சென்று சுத்தமாக குளிப்பாட்ட வேண்டும். கொம்புகளுக்கு வர்ணம் பூசி, கழுத்தில் மணிகள் மற்றும் மலர் மாலைகள் அணிவித்து அழகுபடுத்த வேண்டும். 2. மாட்டுப் பொங்கல் வைத்தல். மாட்டுத் தொழுவத்தை சுத்தம் செய்து, கோலமிட்டு, அங்கேயே புதுப்பானையில் பொங்கல் வைக்க வேண்டும். 3வது நன்றி செலுத்துதல். பொங்கல் பொங்கி வரும்போது, பொங்கலோ பொங்கல், மாட்டுப் பொங்கல் என்று கூச்சலிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். 4வது உணவளித்தல். சமைத்த சர்க்கரை பொங்கல், கரும்பு, வாழைப்பழம் மற்றும் பிற தானியங்களை மாடுகளுக்கு முதலில் ஊட்டி மகிழ வேண்டும். 5வது கண்டிப்பாக பெண்கள் செய்வது. அதிகாலையில் பெண்கள் உடன் பிறந்தவர்கள் நலம் வாழ வேண்டி காக்கைகளுக்கும் குருவிகளுக்கும் வண்ண சாதங்களை மஞ்சள் குங்குமம் கலந்தது இலை போட்டு வைப்பது மிக முக்கியம். செய்யக்கூடாத முக்கிய விஷயங்கள். 1. வேலை வாங்குதல். மாட்டுப் பொங்கல் அன்று மாடுகளை ஏர் பூட்டவோ, வண்டி இழுக்கவோ அல்லது எந்தவிதமான கடின உழைப்பிலும் ஈடுபடுத்தவே கூடாது. அது அவர்களுக்கு ஓய்வு அளிக்கும் நாள். 2வது துன்புறுத்துதல். மாடுகளை அடிக்கவோ சத்தமாக அதட்டவோ கூடாது. அவை அன்று வீட்டின் விருந்தினராக கருதப்பட வேண்டும். அசைவம் தவிர்த்தல். அன்றைய தினம் பொதுவாக வீடுகளில் அசைவ உணவுகளை தவிர்த்து தூய்மையான சைவ உணவுகளையே இறைவனுக்கும் மாடுகளுக்கும் படைக்க வேண்டும். மாட்டுப் பொங்கல் என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, நம் வாழ்வாதாரத்திற்கு உதவும் விலங்குகளிடம் நாம் காட்டும் அன்பு.